இவ்வளவு நாள் இல்லாமல் திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் உங்களோட முதல்வர்னு சொல்லிட்டு ஏதோ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காராம, என்ன அது? மக்களோடு முதல்வர், மக்களுக்காக நான், மக்களுக்காக நான், எனக்காக மக்கள். ஜெயலலிதா அம்மா சொன்னதை காப்பி அடிச்சு இப்போ நான் பல ஏரிகள் காண போய் இப்போ நான் கூட ஒரு ஏரியை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அந்த ஏரிக்கு மேலே வல்லூர் கோட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த வல்லூர் கோட்டத்தை எடுத்துட்டு அந்த ஏரியை மீட்டு கொடுப்பீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தா? இல்லை, நீங்கள் கேட்குறது ஏணி மடைன்னா நோனி மடைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் என்னையா அர்த்தம்? இல்லை நினச்சிட்டு இருக்க நீங்கள் ஏரியே எனக்கு மீட்டு கொடுக்கணும். நாங்கள் வந்து அதை எப்போ நேற்று இன்னைக்கு கட்டினதா, அது எமர்ஜென்சி பீரியடில் பிரிட்டிஷ்காரங்க காலத்திலே அது லேக் ஏரியான்னு அதுக்கு பேரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் கேக்குறேன். ஏரியா லேக் ஏரியா. ஐயா, பிரிட்டிஷ்காரன் என்னைக்குமே வந்து நீர்நிலைகள்ல குப்பை கொட்டுற அளவுக்கு அங்க வந்து முட்டா போய் செய்யல. நாட்டினுடைய டெவலப்மெண்ட், ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு திட்டம். 10,000 பேர் காலி பண்ணிட்டு 10,000 பேர் அங்க இல்லையா? இன்கம் டாக்ஸ்ல நாங்க எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் பேசுவோம். உதயநிதி கட்டினாரா? உதயநிதி கட்டாம இருக்க முடியும். உதயநிதி என்ன சம்பளம் வாங்கினாரு? அவர் வாங்கின சம்பளமே மேக்சிமம் 1 கோடி கூட எந்த படத்துக்கும் வாங்க. அவ்வளவுதான் உங்க லட்சணம். நாங்க வந்து கூடுமானவரை வந்து நாங்க எப்படி ரயில் தண்டவாளத்துல ரயில் போகுதோ அது மாதிரி நாங்க மக்களை நோக்கி போயிட்டு இருக்கோம். கொல்றதுக்கு இல்ல. இது இயற்கையினுடைய சூழல். இது இப்படித்தான் நடக்கும், வேற எதுவும் இல்ல. புரிஞ்சுக்கோங்க. உங்களை எதுவும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்களா? என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க? அப்ப குற்றவாளி தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் திருட்டுத்தனம் பண்ணவனா திருடுன்னு தான் சொல்ல முடியுன்ற மாதிரி. ஐயா வணக்கம். வணக்கம். ஸோ வருகிற 2026 தேர்தல், இந்த கூட்டணி களம் இப்படியே நீடிக்குமா, இல்லை களம் மாறுமா, ஆட்சி மாறுமா அப்படின்றது குறித்து நம்ம பேச வேண்டிய கட்டாய சூழல்ல இருக்கிறோம் இன்னைக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் இல்லாமல் திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் உங்களோட முதல்வர்னு சொல்லிட்டு ஏதோ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காராம, என்ன அது? மக்களோடு முதல்வர், மக்களுக்காக நான், மக்களுக்காக நான், எனக்காக மக்கள். ஜெயலலிதா அம்மா சொன்னதை காப்பி அடிச்சு இல்ல, ஜெயலலிதா சொன்னது காப்பி அடிச்சு அதை அப்படியே போட்டீங்க. இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. தளபதி விஜய் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்லி மாத்தி அடிக்கிறது. கொஞ்ச நாள் அதான் ஸ்டாலின் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து ஜெயலலிதா அம்மாட்ட போயிட்டாரு. அதை அப்படியே வந்து மக்களோட நான் அப்படின்ற ஒரு இது. சரி, மக்களோட நான்ட்டு 45 நாள்ல வந்து புகார் கொடுத்தா சரி செஞ்சிடறாராம. செய்ய வேண்டிய புகார்கள், அதாவது செய்யக்கூடிய புகார்களா இருக்கணும். இமயமலையில ஏறிட்டுவான்னு சொன்னா நாங்க போய் ஏறிட்டு வர முடியுமா? எங்களுக்கு என்ன பைத்தியம்? தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்டதுல ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா, அது மாதிரி கோரிக்கைகள் இருந்தா அதை நாங்க உடனடியாக நிறைவேற்றுவோம். அவ்வளவுதான். இப்போ ஒருத்தருக்கு வந்து லேண்டு கொடுத்துருப்பாரு, பணம் கொடுக்காம இருக்கும், இழுத்தடிச்சிட்டு கீழே இருக்க ஆஃபீஸர்ஸ் பேப்பர் மூவ் ஆகாம, இந்த மாதிரி சமாச்சாரம்னா உடனடியாக அவங்கள கூப்பிட்டு உடனே அவங்களுக்கு சேர்க்கக்கூடிய அப்படின்னு சொல்லி அதை அந்த மாதிரி இந்த இது சம்பந்தமா. அதே மாதிரி லீவ் சாங்ஷன் பண்ணாமல் இருப்பான் ஒரு எம்ப்ளாய்க்கு. அதே மாதிரி ஒரு கல்லூரியில் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இழுபறியாக பண்ணுவாங்க. சரி, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குல்ல. அதாவது நான் என்ன சொல்கிறேன், மக்கள் பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கிறது தான் எங்களுடைய அரசினுடைய முதலாய கடமை. அதை எங்கள் முதல்வர் வந்து பொறுப்பேற்று நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போ. சரியா? இப்போ மக்கள் பிரச்சனை பிரதானமாக மக்கள் பிரச்சனைனாக்கா ஊருக்குள்ள தண்ணி தேங்குது இல்லை? ஒவ்வொரு மழை வந்தாலும் பெருவெள்ளத்தில் மக்கள் வந்து இடுப்பளவு தண்ணி மார்பளவு தண்ணியில் முங்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இதற்கு மிக முக்கியமான அந்த காரணமே பார்த்தீங்கன்னா அந்த ஏரி குளங்கள்லாம் ஆக்கிரமிச்சது தான். இப்போ நான் பல ஏரிகள் காண போய் இப்போ நான் கூட ஒரு ஏரியை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அந்த ஏரிக்கு மேலே வல்லூர் கோட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த வல்லூர் கோட்டத்தை எடுத்துட்டு அந்த ஏரியை மீட்டு கொடுப்பீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தா? இல்லை, நீங்கள் கேட்குறது ஏணி மடைன்னா நோனி மடைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் என்னையா அர்த்தம்? இல்லை நினச்சிட்டு இருக்க நீங்கள். ஏரியே எனக்கு மீட்டு கொடுக்கணும். நாங்கள் வந்து அதை எப்போ நேற்று இன்னைக்கு கட்டினதா, அது எமர்ஜென்சி பீரியடில் அவர் அதுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் போட்டு கட்டி முடிச்சிட்டோம். திறப்பு விழா நடத்துறதுக்கு முன்னாடி என்ன ஆகி போச்சு, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுனால அன்றைய கவர்னர் அட்வைசராக இருந்த அவங்க வந்து அன்னைக்கு அதை திறந்து வச்சாங்க. சரியா? ஆகையினால இதெல்லாம் வந்து நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அதாவது நிறைய நீர்நிலைகள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட அரசு உடைய பயன்பாட்டுக்காக செய்யப்பட்டிருக்குங்கிறத ஏத்துக்கிறான். ஆனா நீங்க ஒரு விஷயத்த நீங்க கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த
குளம் டேங்க் வந்து அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? அந்த இது பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்க பார்த்திருக்க இயலாது, ஏன்னா உங்களுக்கு வயசு, நீங்க பிறந்திருப்பீங்களாங்கிறதே எனக்கு சந்தேகம். அப்போ வந்து ஒரு குப்பை மேடா இருந்தது. குப்பை மேடுனா அது பூரா குப்பை கொட்டி பூரா குப்பையா தான் இருந்தது. அதுல பன்றிகள் மேய்ந்துகிட்டு இருந்தது. அந்த பன்றிகளை கூட அந்த எமர்ஜென்சி பீரியட்ல பிடிச்ச போது அந்த பன்றி வளர்த்தான் பாருங்க, அவன் வீட்டுல இருந்து கருப்பு பணமா 20 லட்சமோ 30 லட்சமோ எடுத்த காலம் உண்டு. யார் ஆட்சி காலம் அதெல்லாம்? அது ஆட்சி காலம்னா யார் ஆட்சின்னா எல்லாம் அப்ப வந்து கலைஞருடைய ஆட்சி தான். கலைஞருடைய ஆட்சியில அதான் நானும் சொல்றேன், கலைஞருடைய ஆட்சியில ஏரியில குப்பையை கொட்டி குப்பை மேடாக்கி பண்ணி மேய்க்க விட்டுட்டு இது ஒரு ஆட்சி. எங்க ஆட்சியில இல்லையா? ஏற்கனவே அது குப்பையை கொட்டி அது காங்கிரஸ் பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே அது லேக் ஏரியான்னு அதுக்கு பேரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் கேக்குறேன். ஏரியா லேக் ஏரியா. ஐயா, பிரிட்டிஷ்காரன் என்னைக்குமே வந்து நீர்நிலைகள்ல குப்பை கொட்டுற அளவுக்கு அவங்க வந்து முட்டாப செய்யல. புரிஞ்சுக்கங்க. இந்த குப்பை கொட்டுற சிஸ்டத்தை கொண்டு வந்ததே வந்து பாத்தீங்களா யாரு? உங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நீர்நிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தூர் வராம போடுறது, அதுல குப்பையை கொட்டுறது. இப்ப கூட வேளச்சேரியில சதுப்பு நிலங்கள்லாம் பாருங்க, எவ்வளவு நிலங்களை வந்து ஆக்கிரமிச்சு வச்சு எவ்வளவு நிலங்கள் இதாகி கிடக்கு. இப்ப இதையெல்லாம் சரி செய்வதற்கு புகார் கொடுத்தா முதல்வர் செஞ்சு கொடுப்பாரா? இதெல்லாம் வந்து இப்ப ஆக்கிரமிப்பு பண்ணாம இருக்கக்கூடிய குளங்களையும் அது அந்த மாதிரி இருந்தா பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு ஜனத்தொகைகள் வந்ததுக்கு பின்னாடி ஏரியா வந்து கிளீன் பண்ண முடியாது. இப்போ கோயம்புத்தூர்ல நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. கோயம்புத்தூர்ல அப்படி கண்ணாடி போல தண்ணி தேங்கி நிற்குது, சுற்றி ஃபென்சிங் போட்டு அதில் இப்போ போட்டு கூட விட்டுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? சரி சரி சரி. ஆனால் இங்கே உதயநிதி அவர்கள் போகிற பாதையெல்லாம் வந்து பச்சை துணியை போட்டு மறைச்சு, சாக்கடை தெரியாத அளவுக்கு மறைச்சு வச்சு அது தூர் வராம அப்படியே போட்டு வச்சிருக்கீங்களா? அதை என்ன செய்யலாம்? ஐயா, நாங்க தூரவெல்லாம் வாரிக்கிட்டு தான் இருக்கோம். எங்க? அது எல்லா இடத்துலயும் மதுரையில மதுரையில நடந்த நிகழ்ச்சியை தான் கேக்குறீங்க. நான் இப்ப மதுரைக்கு சமீபத்துல போயிருந்தேன். போன சனிக்கிழமை நான் மதுரை போயிட்டு தான் வந்தேன். நான் ஞாயிற்றுக்கிழமை அங்க இருந்தேன். சரி. அப்ப பார்க்கும்போது அந்த இடம் எல்லாம் கடாவெட்டு தான். சரியா? கரெக்டா சொல்றீங்க, கடாவெட்டுன்னு. அதான் கேட்டுக்கிறேன். நமக்கு மதுரையில ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. சரி சரி. அந்த வாய்க்காலில் வந்து, அதாவது நம்ம மீனாட்சி காலேஜுக்கு பின்னாடி பேக் சைடு ஒரு வாய்க்கால் வந்து அது இதில் அதாவது அந்த காலத்தில் வந்து பிபி குளம், மீனாட்சிபுரம், கம்மா ஓவர்ஃப்ளோ வாட்ரு அந்த சேனலில் வந்து ஆற்றுல கலக்கும். அது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சுயராஜ்யபுரம், நரிமேடு, கத்திரிக்காய், கருவாடுன்னு சொல்லி ஏகப்பட்ட வீடுகள் ஆகி போச்சு. இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தாக்கா இப்போ ஒரு திட்டம் வந்து இப்போ வள்ளுவர் கோட்டெல்லாம் வந்து கெட்டியாச்சு, இது அதுக்கு மேலே அதை எடுக்க முடியாது. அப்போ கெட்டாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாக்கா சொன்னால் சரி செஞ்சிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி. அப்ப பறந்தூர் விமான நிலையத்தை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புகார் கொடுக்குறேன். சரி 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 சரி. ஏன்னா அந்த இடத்தை தேர்வு செஞ்சு நீங்க தான் கொடுத்தீங்க. அந்த நீர்நிலை, ரெண்டாவது வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் அதுல இருக்குது, உணவு இருக்குது, உணவு சங்கிலி இருக்குது, விலங்குகள் குறியீடு இருக்குது, ஒட்டுமொத்தமா எல்லாமே அழியக்கூடிய அந்த ப்ராஜெக்டை நிப்பாட்டணும்னு ஒரு புகார் கொடுத்தா முதல்வர் செஞ்சு கொடுத்தீங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து ஏறக்குறைய 3 இடங்களை செலக்ட் பண்ணி ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சது ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்சி காலத்துல அப்ப என்ன பண்ணாங்க, நமக்கு வந்து எனக்கு இவ்வளவுலாம் கேட்கலையா, மக்களுக்கு இதனால இடையூறு இல்லை. இதை வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் போகுது, புகார் கொடுத்தா சரி செய்வேன்னு சொன்னீங்களா? சரி செய்வீங்களா இல்லையா? இந்த விஷயம் வந்து இது ஒன்றிய அரசு, இது வந்து ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட், ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு திட்டம். 10,000 பேர் காலி பண்ணிட்டு 10,000 பேர் அங்க இல்லையா? மொத்தமே 5000 ஏக்கரா, 3500 ஏக்கரா வந்து புறம்போக்கு லேண்ட், கவர்மெண்ட் லேண்ட் இருக்கு. மீதம் 1500 ஏக்கரா. 1500 ஏக்கரால இப்ப 1200 ஏக்கரா வந்து அக்யூர் பண்ணியாச்சு. ட்ரிபிள் மடங்கு பணம் கொடுத்துருக்கோம். 100க்கு 300 ரூபா கொடுத்து அந்த இடத்த அக்யூர் பண்ணியாச்சு. இப்ப கொஞ்ச நிலம் தான் இருக்கு. அந்த கொஞ்ச நிலத்தை வந்து வெளியில இருந்து சில அரசியல் கட்சிகள் வந்து தூண்டி விட்டுக்கிட்டு அதை வந்து குளிர்காய நினைக்குது. அப்படியா? ஆமா ஆமா. சரி, அப்ப நாங்களும் கொஞ்சம் பணம் தரோம். ஊருக்குள்ள சதுப்பு நிலம் வயக்காட்டுலாம் உருவாக்கி தரீங்களா? சென்னையில சதுப்பு நிலம் வயக்காட்டுலாம் உருவாக்கி தரீங்களா? அதெல்லாம் இயற்கை சதுப்பு நிலம் தெரியுதுங்களா? காசை கொடுத்துட்டு நீங்க வந்து இயற்கைக்கு மாறான வேலையை செய்றீங்க தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இயற்கைக்கு மாறான எல்லா வேலையும் செஞ்சுட்டு நீ அமெரிக்கா போகணும், ரஷ்யா போகணும்,
சைனா போகணும் அப்படின்னு சொன்னா, அவங்களோட வர்த்தகத்தோட பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட் தமிழ்நாட்டுல இருந்தா தான் அதை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா உபயோகப்படுத்த இயலும். ஒரு நாளைக்கு 100 விமானம் போகுது, 100 விமானம் வர்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விமான நிலையம் வேணும். எதுக்கு கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சு நீங்க ரஷ்யா போவீங்க, நீங்க ஜெர்மன் போவீங்க, நீங்க போறதுக்கு கொள்ளையடிச்சோங்கிறது எங்கள்கிட்ட கிடையாது. கோடி கோடியா கொள்ளையடிச்சு கோடி கோடியா வாங்கி படத்துல ஆக்ட் பண்ண அவங்கள போய் கேளுங்க, எங்கள்கிட்ட கேட்காதீங்க. ஊழல் இல்லையா? சர்க்கரை எறும்பு சர்க்கரை எறும்பு தின்றுச்சு, வந்து கரையான் தின்றுச்சு. இதெல்லாம் என்ன கதை? 200 கோடி சம்பளம் வாங்கி நடிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படத்துல. இந்த 200 கோடி ரூபாய்க்கு 100 கோடி கிட்டத்தட்ட 40 கோடி வந்து வரி. 100க்கு 40னா இப்ப 80 கோடி, 200க்கு 80 கோடி வரி கட்டணும். இந்த 80 கோடி வரி கட்டி இருக்காங்களா? கட்டாம இருக்கிறாங்களா? கண்டிப்பா இல்ல. நீ இன்கம் டாக்ஸ் ஆபீசரா? இன்கம் டாக்ஸ் நாங்க எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் பேசுவோம். உதயநிதி கட்டினாரா? உதயநிதி கட்டாம இருக்க உதயநிதி என்ன சம்பளம் வாங்கினாரு? அவர் வாங்கின சம்பளமே மேக்சிமம் 1 கோடி கூட எந்த படத்துக்கும் வாங்க. அவ்வளவுதான் உங்க லட்சணம். உங்க ஹீரோட லட்சணம் அவ்வளவுதான். அவர் மார்க்கெட் அவ்வளவுதான். அவருக்கு சினிமால அவ்வளவுதான் மார்க்கெட், அரசியல் அவ்வளவுதான் மார்க்கெட். எங்களை பொறுத்த மட்டும் நாங்க வந்து எதையும் நல்லது செஞ்சா மக்கள் எங்களை பாராட்ட போறாங்க, தீங்கு இழைக்கும் போது மக்கள் எங்களை திட்ட போறாங்க. நாங்க வந்து கூடுமானவரை வந்து நாங்க எப்படி ரயில் தண்டவாளத்துல ரயில் போகுதோ அது மாதிரி நாங்க மக்களை நோக்கி போயிட்டு இருக்கோம். கொல்றதுக்கு இல்ல, அவங்கள வாழ வைக்கிறதுக்கு. மக்களே எங்களுடைய தெய்வம், புரிஞ்சுக்கோங்க. குல தெய்வமே எங்களுடைய பொதுமக்கள். அன்பில் மகேஷ் அப்படி சொல்லலையே. அன்பில் மகேஷ் சொல்வாரு, சொல்லல. அதெல்லாம் அன்பில் மகேஷ் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? கடவுளே கலைஞர் தானே. இது கடவுள் கலைஞர் தானே. அதுல என்ன சந்தேகம்? எங்க கட்சிக்காரனுக்கு கடவுள் கலைஞர் தான். அட பகுத்தறிவு பாருங்க. கடவுள் என்பது யாரும் இல்லைங்க, மனிதன் தான் கடவுள். இப்ப எனக்கு அத்தா வந்து எனக்கு வந்து இறை தூதுவர் மாதிரி தெரியுறீங்க. நான் வந்து இல்லைன்னு சொல்ல இயலுமா? இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்க சொல்லலாம் ஐயா. என்ன எனக்கு என்ன நினைக்க கூடாதுங்கிறதுக்கு யாரு நீங்க? யாரு என்ன சொல்றது? என்னுடைய நினைவுகள் என்னுடைய சொற்கள் என்னோட. உங்களுக்கு அதனால பாதிப்பு வந்தால் மட்டும்தான் நீங்க கேட்கணும். பாதிப்பு இல்லாத போது நீங்க எதையும் என்ன கேட்க இயலாது. நான் நினைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருங்க? நீங்க யாருங்க? அரசியல்னு வந்துட்டோம்னா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சுதான் பார்க்கணும். நாங்க அரசியல் பண்றோமே தவிர அவியல் பண்ணல. எங்களுடைய அரசியல் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் தேவை. ஆகவேதான் 1949 ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வரை நாங்க அந்த ஸ்டேஜ்ல அந்த இடத்துல ஆளுகின்ற இடத்துல இருந்து கொண்டு இருக்கோம். இவ்வளவு நாளாயும் திருந்த மாட்டீங்களே. இந்த மாதிரி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் திருந்தறதுக்கு? மக்கள்கிட்ட கேட்போம். இந்த மாதிரி மக்கள் வந்து இங்க மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் வாக்களிக்கக்கூடிய மக்கள்ல எல்லா மக்களும் எங்களுக்கு தான் வாக்களிச்சாங்க. நாங்க தான் ஆட்சிக்கு வந்தோம். 2024 எங்களுக்கு தான் வாக்களிச்சாங்க. பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதி நாங்க தான் கிடையாது. அப்புறம் என்ன கேளுன்னு எவன்கிட்ட போய் கேட்க சொல்றேன்? போய் கேட்க வேண்டியதான். யார்கிட்ட கேட்கறது? நீங்க தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்கீங்களே தம்பி விஜய், அவர்கிட்ட போய் கேட்கணும். இல்ல மாப்பிள்ள சீமான்கிட்ட போய் கேட்கணும். அவங்க கிட்ட கேட்டா கழுவி ஊத்துவாங்க. அவங்க எதிர்கட்சி, அவங்க கட்சியை வளர்க்கணும்னா எங்களை குற்றம் சொல்லித்தானே ஆகணும். இங்க பாருங்க, தவறா பேசாமல் யாரும் கட்சியை ஆட்சி பண்ண இயலாது. நாங்க நாளைக்கு எதிர்கட்சியா இருந்தா, நீங்க ஆளுங்கட்சியா இருந்தா நாங்களும் அப்படித்தான் பேசணும். இது இயற்கையினுடைய சூழல். இது இப்படித்தான் நடக்கும், வேற எதுவும் இல்ல. புரிஞ்சுக்கோங்க. உங்களை எதுவும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்களா? என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க? அப்ப குற்றவாளி தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் திருட்டுத்தனம் பண்ணவனா திருடுன்னு தான் சொல்ல முடியுன்ற மாதிரி தவறு இழைக்கிறீங்க. திமுக தவறு சொல்றோம் நாங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான தவறு பண்ணிட்டோம். என்னையா தவறு பண்ணிட்டோம்? என்ன தவறு? பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஒன்றிய அரசு கேக்குது, அதுக்கு நிலத்தை நாங்க எடுத்து கொடுக்கறது தப்பா? அப்ப எப்படி இந்த நாடு டெவலப்மெண்ட் ஆகும்? ஏயா இன்னைக்கு சாப்ட்வேர் கம்பெனி மொத்தம் தமிழ்நாட்டுக்குள்ள அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் கொண்டு வராம இருந்திருந்தா இன்றைக்கு நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் பெங்களூர் போயிருப்பான், ஹைதராபாத் போயிருப்பான், எங்கெங்கயோ போயிருப்பான். அன்றைக்கு முதல்ல இந்த சாப்ட்வேர் கம்பெனியை நம்ம தான் அங்க வந்து ஓஎம்ஆர்ல ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஓஎம்ஆர்ல டெக்னாலஜியை கொண்டு வந்து ராஜீவ்காந்தியா கலைஞரா? ராஜீவ்காந்தி அவர் இந்தியா அளவுல ராஜீவ்காந்தி தான் டெக்னாலஜியை கொண்டு வந்தாரு. அதை புடிச்சு தொங்குனது யாரு? நாங்க தான் முதல்ல டெக்னாலஜி எங்க டெவலப் பண்ணோம். புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு அடுத்து சந்திரபாபு நாயுடு பண்ணாரு. அந்த உங்க டெக்னாலஜி துபாய் வரைக்கும் நின்று இருக்காமே.
இங்க பாரு துபாய் வரலையும் போயிருக்கு, துபாயில இங்க பாரு லண்டன் வரைக்கும், இங்க பாரு லண்டன் வரைக்கும் போயிருக்கான். இங்க பாரு லண்டன் போகுது, துபாய் போகுது, இதெல்லாம் வந்து வாய்க்கு பத்தாத வார்த்தைகள். நாங்க வந்து அங்க கொண்டு போய் திருட்டுத்தனமா நாங்க என்னத்தை கொள்ளையடிச்சு கொண்டு போய் வைக்கிறோம். அதுக்குதான் ஒன்றிய அரசு இடி இருக்கான், இடியட் இருக்கான், அவனுக்கெல்லாம் கண்ணை கட்டி எல்லாம் போக முடியாது. புரிஞ்சுக்கோங்க. ஒரு 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 100 ரூபாய் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா கூட அவனுக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே மொபைல்ல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றான். புரிஞ்சுக்கிட்டாதா? எந்த பணமும் யாருகிட்டையும் எடுத்துட்டு போக முடியல. எல்லாம் த்ரூ பேங்க் எல்லாம் ஆக்கிட்டான். இப்ப இந்த எலெக்ஷன் எப்ப காசு கொடுப்பீங்களா மக்களுக்கு? அது எப்படி ஜிபேவா, கூகுள் பேவா? நாங்க தான் இப்ப எல்லாத்துக்குமே அக்கௌண்ட்ல தானே பணம் போடுறோம். அப்படி போட்டுருவீங்க? ஆமா, அக்கௌண்ட்ல எல்லா ஏழைப்பட்ட மக்களுக்கு 1000 ரூபாய் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப விடுபட்ட ஓட்டுக்கு அதே மாதிரி போட்டு போடுவீங்க அப்படிதானே? அதான் ஓட்டுக்கு அப்படியே போட்டுருவீங்க. அதுலயே ஓட்டுக்கு போடுறோமா நோட்டுக்கு போடுறோமாங்கிற நல்ல பேச்சு. எங்க மக்களுக்கு நாங்க எதுவும் செய்யணும், அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? சரி, உங்களுக்கு பணம் வரலைன்னா எங்கள்கிட்ட கேளுங்க. உங்க வீட்டுல மகளிருக்கு பணம் வரல அப்படின்னா சொல்லுங்க, உங்களுக்கு அப்ளிகேஷனை வாங்கி ஃபுல்லா பண்ணி கொடுங்க, போட சொல்லுவோம். சரி, என்னைக்குதான் நல்லாட்சி கொடுப்பீங்க? என்ன 8 மாசம் தான் இருக்கு, இறுதியான ஒரு வாய்ப்பு. ஏன்னா முதலும் கடைசியுமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்பதான் இருக்க போறாங்க. அதுக்கு மேல வந்து இந்த வார்த்தையை வாபஸ் வாங்க. கடைசியுமா இரண்டாவது முறை அவர் ஆட்சியில் கடுமையா கண்டிக்கிறேன். ஐயா, அது நீங்க யாருங்க அதை சொல்றதுக்கு? உங்களுக்கு ஒரு ஓட்டு, உங்களுக்கு ஒரு ஓட்டு தான். நீங்க தானே சொன்னீங்க ஏன் கருத்து, ஏன் சுதந்திரம், ஏன் வார்த்தை சொன்னீங்க இல்லையா? அதே போல ஆமா, இது முதலும் கடைசியாக அவருக்கு முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்பு. 2வது வாய்ப்பு அவருக்கு அமைவதற்கான வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. நீங்க சொல்லாதீங்க, மக்கள் சொல்லட்டும். நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களோ அல்லது விஜயோ அல்லது சீமானோ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சொல்ல? எடப்பாடி சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு. எடப்பாடியா? ஆமா. ஆகையினால எங்களுக்கு தெரியும் யார் யார் பேசணும், யார் பண்ணணும், யார் வாக்களிக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க, நாங்க வெற்றி பெறோம், நாங்க ஆட்சி அமைக்கிறோம், மக்களை நாங்க பாக்குறோம், மக்களோட நாங்க இருக்கோம். மக்களையும் எங்களையும் பிரிக்க பார்க்காதீங்க. சரியா? மக்கள் வந்து நீங்க ஆசைப்படுற மாதிரி இந்த வாட்டி உங்களுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்களா, இல்ல வந்து திமுக கூப்புக்கு அனுப்புறாங்களா, இல்ல எதிர்கட்சி வரிசையில கூட வர முடியாத அளவுக்கு வந்து உங்களை பிரகாசமா கொண்டு போய் எங்கேயாவது தள்ளுறாங்களான்றத கூடிய சீக்கிரம் நம்ம வந்து மக்கள் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. 2 சீட்டு ஜெயிச்ச காலத்துல நாங்க திரும்ப ஆட்சிக்கு வரலையா? 2 சீட்டு தான் இங்க வெற்றி பெற்றோம், திரும்ப ஆட்சிக்கு வரலையா? எங்களுக்கு வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகியா? இன்னைக்கு நாங்க தோத்தா நாளைக்கு ஜெயிப்போம், நாளைக்கு ஜெயிச்சா இன்னைக்கு இது ஆட்சி அமைப்போம். சரி, ஒன்னும் பிரச்சனை. இந்த முறை தோத்துருவீங்க, அப்புறமா தோக்குறோமா நீங்க தோக்குறீங்களான்னு. சரி, டெபாசிட் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க இயலாது. திமுக தானே தெரியுதா? இல்ல எனக்கு தெரியும் திமுக. தாவேகா அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல கூட டெபாசிட் திரும்ப பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இல்ல. சரி சரி, ஒரு கால் கூட்டணி அமைச்சு வந்தீங்கன்னா டெபாசிட் திரும்பி வாங்கிக்கலாம். புரியுதா? சரி, உங்களுடைய ஆரம்பத்துல இருந்து நீங்க எப்படிலாம் வந்து ஓட்டை வாங்கினீங்க, ஓட்டை திருடுனீங்க, பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க, இந்த வாக்குறுதியை கொடுக்காமல் அதுல இருந்து ஒரு மரணங்கள் நடக்கும், நீட்ல நடக்கும், அந்த மரணத்தை வச்சு எப்படிலாம் அரசியல் பண்ணீங்க. அதாவது பிணங்களை வைத்தும் அரசியல் செய்வது, உயிரோடு இருக்க மனிதனை பிணமாக்க மாற்றி அரசியல் செய்வது திமுகவுடைய வரலாறு. ஏன்னா என் ஆரோக்கிய நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் இறக்கவில்லை, இறந்து விட்டார். எப்படி என் ஆரோக்கிய நண்பர் எம்ஜிஆர் இறந்து விட்டார், அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால்தான் கலைஞர் கருணாநிதினும் பொழுது உங்க வரலாறு அப்படிதான் இருக்கும். மக்கள் உங்கள் வரலாறை மாற்றி எழுதுவதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல விஜய் அவர்களும் சரி, அண்ணன் சீமான் அவர்களும் சரி, பல நபர்களும் வந்து உங்களை விரட்டடிப்பதற்கான வேலையை தொடங்கியாச்சு. அப்படின்னும் பொழுது 2026 நீங்க ஒரு 5 இருந்து ஒரு 10 வருஷம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையாக வாங்க, அப்புறம் பார்க்கலாம் சார். பார்க்கலாம். நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றி சார்.